அமெரிக்கால இருந்து வர ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு அட்டகாசமா வந்து நிப்பேன்னு பார்த்தா புடவை கட்டிக்கிட்டு எங்க ஊர் பூவாத்த மாதிரி வந்து நிக்கிற. இப்ப பூவாத்தான் தான் சொல்லுவீங்க, போக போக காளியாத்தான்னு சொல்லுவீங்க. ஐயோ, காளின்னு சொல்லி கண்ணு உருட்டாதே, பார்த்தாலே பத்திக்கும் போல இருக்கு. ஹாய் காயத்ரி, how are you? என்னம்மா அப்படி பாக்குற? என் தம்பி சீமை துரை, இந்த சீமைக்கே துரை. அப்படின்னா ஃபாரின்ல இருந்து வந்திருக்க அவகிட்ட போய் சீமை துறை ஊமை துறைன்னு அவளுக்கு புரியுமா? புரியுற மாதிரி சொல்லணும். அதாவது காயத்ரி, இந்த வில்லேஜ்ல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு, ஆனா ஒரே ஒரு ஹீரோ தான், அது நான் தான். மகிஷாசுர மாதிரியா? காயத்ரி, ரொம்ப நாள் என்னம்மா இது? கழிச்சு அமெரிக்கால இருந்து வர எக்கச்சக்கமா கொண்டு வருவேன்னு பார்த்தா வெத்தலை பெட்டி மாதிரி ஒரே ஒரு பெட்டி கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் பெருசா கொண்டு வர கூடாதா? அட பாவீங்களா, நகை பொட்டி மேல ஆசைப்பட்டுதானே உங்க அப்பா சவ பொட்டிக்குள்ள போனார். இன்னும் உங்க குடும்பத்துக்கு பொட்டி மேல ஆசை போகலையா? எங்க குடும்பத்து பொட்டி மேட்டர்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்பா கிட்ட அத்தை கோச்சுக்கிட்டு தானே அமெரிக்கா போய் செட்டில் ஆனாங்க. நம்ம கதை காயத்ரி தெரியாத என்ன? இரு இரு, அமெரிக்கால இருந்து என்ன கொண்டு பாத்து பாத்து வைரமா இருக்க போகுது. ஏய் காயத்ரி, அமெரிக்கால என்ன ஏதாவது ஆசிரமத்துல இருந்தியா? விபூதி குங்குமம் ஒரே சாமியார் சமாச்சாரமா இருக்கு. என்னது இது? எலுமிச்சம்பளம் ஊறுகாய் போடுறதுக்கா? இல்ல, சில பைத்தியங்களை தெளிய வைக்கிறதுக்காக. எல்லாரும் என்ன தேடி வருவாங்க, நான் உன்னை தேடி வந்திருக்கேன். சௌக்கியமா? என்கிட்டயே ஊமை நாடகமா? கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நீ பேசுவ, பேச வைக்கிறேன். ஊர்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன்னு எல்லாரும் என்ன கேட்டாங்க, ஆனா யாருக்கும் எதுவும் கொண்டு வரல. உனக்கு மட்டும் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? இதுக்குள்ள இருக்கிறது வெறும் காத்து இல்ல, உன் மேல உயிரையே வச்சிட்டு இருந்த ஒருத்தரோட உயிர் மூச்சு. இதுக்குள்ள இருக்கிறது வெறும் காத்து இல்ல, என் அண்ணனோட மூச்சு. இதை நான் பத்திரமா வச்சுக்க போறேன். நான் வந்த நேரம் நல்ல நேரம். உனக்கு எல்லாமே கை கூடி வர காலம் வந்தாச்சு. வீடு தேடி வந்திருக்கிறது வெளிநாட்டுக்காரியா?